ஹாய். இந்த பிரெக்னன்சில வர சர்க்கரையில சுகர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் நார்மலா பிரெக்னன்சி இல்லாம டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் வேணும். அதாவது அவங்க பிளட் சுகர் டார்கெட் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா, இந்த டைப் 2 டயபெட்டிஸ் நார்மல் டைப் 2 டயபெட்டிஸ விட கம்மியா இருக்கும். இப்ப ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா, யூசுவலா இவங்களுக்கு 70-90 தான் இருக்கணும். பட் நாம வந்து 90-120 வரைக்கும் கூட அலோ பண்ணுவோம் டைப் 2 டயபெட்டிஸ்ல. அதே மாரி 1 ஹவர் போஸ்ட் மீல் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 140க்குள்ள இருக்கணும். ஆனா டைப் 2 டயபெட்டிஸ்ல அதாவது பொதுவான டைப் 2 டயபெட்டிஸ்ல 180 இருந்தா போதும். அதுக்குள்ள இருந்தா போதும். ஸோ அதே மாதிரி 2 ஹவர்ஸ் போஸ்ட் மீல் டெஸ்ட் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க பிரெக்னன்சில 120க்குள்ள இருக்கணும். இங்க 180க்குள்ள இருந்தா போதும். ஸோ ஓவர் நைட் ஃபுல்லா நம்ம சிஜிஎம்எஸ்ல அப்படிலாம் மானிட்டர் பண்றோம்னா 70-95 மெயின்டைன் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஓவர் நைட். ஸோ இங்க இவங்களுக்கு வந்து 90-150 வரைக்கும் இருக்கலாம். அதே போல ஹெச்பிஎன்சி பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 6 இருக்கணும் பிரெக்னன்சியில எப்போ எடுத்தாலும். இவங்க நார்மல் டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து லெஸ் தேன் 7 இருக்கணும். ஏன் இந்த ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் அப்படின்னா, மெட்டர்னல் சுகர் அம்மாவோட சர்க்கரை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது பேபிக்கு நிறைய ஹார்ம் பண்ணுது. ஏன்னா நஞ்சு பையை தாண்டி அம்மாவோட சர்க்கரை தான் போகும், அம்மாவோட இன்சுலின் போகாது. ஸோ சர்க்கரை அதிகமா போறப்ப இந்த டார்கெட் ரேஞ்சில இருந்து அதிகமா இருக்கிற சர்க்கரை பேபிக்கு போகும்போது பேபியோட பிளட்லயும் சுகர் அதிகமாகி அதோட இன்சுலின் லெவலை அதிகப்படுத்துது. அதை கணையத்துல ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலின் லெவல் அதிகமாகறனால பேபிக்கு பிறவிலேயே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஃபீட்டல் ஹைப்பர் இன்சுலினிமியா, இன்சுலின் வந்து இயல்பாவே அதிகமா சுரக்கிறது. அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் பிக் பேபி, டிஃபிகல்ட் லேபரு, ப்ரீடேர்ம் டெலிவரி, சிசேரியன் அதிகமா போறது, பர்த் இன்ஜுரி, பேபிக்கு அதுக்கப்புறமும் லோ சுகர் ஆகிறது, மஞ்சக்காமலை வர்றது, இந்த கால்சியம் மெக்னீஷியம் லெவல்லாம் குறையிறது, மூச்சு திணறல் வர்றது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுது. அது இல்லாம லைஃப் லாங் அவங்க வந்து ப்ரீ டயபெட்டிக்காவோ இல்ல ஹார்ட் டிசீஸ், பிபி, இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இதெல்லாம் வரதுக்கான ரிஸ்க்லயே வாழ்ற மாதிரி ஆகுது. ஸோ இந்த டார்கெட் ரேஞ்சில் மெயின்டைன் பண்றப்ப அது குழந்தையோட ஃபியூச்சர் லைஃப்ல எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் கொண்டு வரதில்ல. ஸோ இந்த டார்கெட் ரேஞ்சை அச்சீவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேனேஜ்மெண்ட்ல. நீங்க வந்து நார்மல் டைப் 2 டயபெட்டிஸ் மாதிரி எனக்கு ஃபாஸ்டிங் 100க்குள்ள இருக்கு, 160 170 சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது. இப்போ வந்து 70-90 லெஸ் தேன் 70 90க்குள்ள ஃபாஸ்டிங் மெயின்டைன் பண்றது என்னன்னா, ஓவர் நைட்டா மெயின்டைன் பண்றது குழந்தைக்கும் அந்த இன்சுலின் வந்து டிமாண்ட் குறையுது. அது உடம்புல இந்த சுகர் போய் நைட் ஃபுல்லா அதோட இன்சுலின் அதிகமா சுரக்காத மாதிரி குழந்தையோட இன்சுலின் டிமாண்ட் குறையுது. அதே மாதிரி 1 hour டெஸ்ட் 140க்குள்ள வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சுகர் ஸ்பைக் வந்து இன்ஸ்டன்டா வர இந்த 1 hourல வர சுகர் ஸ்பைக்கு பேபியை அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்குது. 2 hours வந்து லெஸ் தேன் 120 மெயின்டைன் பண்ணும்போது ஓவரால் சுகர் கண்ட்ரோலே நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து பேபிக்கு சுகர் ஸ்பைக்ஸ் இருக்காது, ஃபீட்டல் ஹைப்பர் இன்சுலிமியா கம்மியா தான் வருது. அதே போல இந்த ஹெச்பிஎன்சி எல்லாம் கம்மியா மெயின்டைன் பண்ணும்போது பேபியோட கணையம் இயல்பா மித்த நார்மல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கிற மதருக்கு எப்படி இன்சுலின் சுரக்குமோ அதே மாதிரி சுரந்து அது ஒரு ஆரோக்கியமான பேபியா பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட டார்கெட் ரேஞ்சு நார்மல் சுகர் பேஷன்ஸ் மாதிரி கிடையாது. அதுல இருந்து இன்னும் கம்மியான லெவல்ல இந்த டார்கெட் ரேஞ்சஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மேனேஜ்மெண்ட்டை பிளான் பண்ணணும். இதை வந்து எப்படி மானிட்டர் பண்ணும், செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸை பத்தி மீண்டும் சொல்றேன். நன்றி.